லெவல் ரிலீஸ் ஆகி இப்போ சக்சஸ்ஃபுல்லா 2வது வாரத்துல நல்ல கலெக்ஷன்ஸோட ஓடிட்டு இருக்கு. நல்ல மக்களுடைய ஆதரவோட ஓடிட்டு இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. 2வது அந்த படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நிஜமா நான் ப்ரொடியூசர் ஆர்யா சார் தான் ப்ரொடியூசர், ஹீரோ சந்தானம் சார், டைரக்டர் பிரேமானந்த் சார், அவங்களுடைய என்டையர் டீமுக்கு, டிடி டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் நான் நடிக்கல, எல்லாமே அக்கட தேசத்துல தான் எனக்கு ஒர்க்கு அப்படின்னு இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு லட்டு மாதிரி ஒரு ரோல், அதுவும் டபுள் ஆக்ஷன். அது எல்லாருக்கும் அமையாது. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு அவங்க என்ன நம்பி ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு நம்பி ஒரு செம ஹோம்லி கேரக்டர் அப்படியே கட் பண்ணா செம ஹாட் கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க. அத மக்களும் ரொம்ப விரும்புறாங்க. எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸே நீங்க சேலலையும் சூப்பரா இருக்கீங்க, யாஷிகாவுக்கே டஃப் கொடுக்குறீங்க அப்படின்னு செம காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ டிடி நெக்ஸ்ட் லெவல் டீம் அண்ட் தேங்க்யூ டு த ஆடியன்ஸ். நான் இந்த கேள்வியை வேற ஒரு கோணத்துலேருந்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். சினிமா துறையில இப்போ பெண்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்கல்ல. நான் 92ல் எனக்கு ரிலீஸு ஆத்தாவன் கோயிலில். அப்போல்லாம் சினிமாவில் நடிக்கிறதுக்கே எல்லாரும் வாலண்டியர் பண்ண மாட்டாங்க. நடிப்பை தவிர, நடிகையா இருக்கிறத தவிர வேற டெக்னிக்கல் ஃபீல்டு இல்லைன்னா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லலாம் யாருமே லேடிஸே நான் பார்க்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு 2025ல பார்த்தீங்கன்னா சுதா கோங்கரா மாதிரி லேடி டைரக்டர்ஸ் எல்லாம் காயத்ரி புஷ்கர் மாதிரி லேடி டைரக்டர்ஸ்லாம் தமிழ்ல பயங்கர ஹிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பயங்கர வரவேற்பு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. லிரிக் ரைட்டர் இருக்காங்க, கேமரா உமன் இருக்காங்க. அண்ட் நான் இப்போ இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்லாம் பண்ணல, அதுல டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல சரிக்கு சரி லேடிஸ் காலையில வராங்க, ராத்திரி வரைக்கும். அது ஒரு என்ன வேலை அது, அந்த வேலைய ஜக்காம செய்யறாங்க. டெக்னீஷியன்ஸ், எடிட்டிங் டீம்ல லேடிஸ், மேக்கப், எல்லா இடத்துலயும் லேடிஸ் நல்லா நிரூபிச்சிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட், எல்லாரும் கார்பரேட் ஆட்டிடியூடோட ஒர்க் பண்றாங்க. அது பாக்குறதுக்கு யங் ஜெனரேஷன் வேற லெவல் வைபா வேலை செய்யறாங்க. நல்லா இருக்கு. பெண்கள் சாதிச்சிட்டு இருக்காங்க. படிப்புல எப்படி மாணவிகள் தான் இந்த வருடமும் முதலிடம்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி இப்ப பாருங்களேன், எல்லா இடத்துலயும் பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டாங்களே. ஆஸ்கர் வாங்கின அந்த எலிமை, அந்த என்ன படம், அது பேர் என்ன, எலிஃபண்ட் விஸ்பரஸ். எலிஃபண்ட் விஸ்பரஸ் ஆஸ்கர்ஸ் வாங்கினாங்க. அது ப்ரொடியூசர் லேடிஸு, டைரக்டர் லேடிஸு, எல்லாமே நல்லா வருதுங்க, நல்லா வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ காலம் ரொம்ப மாறி போடுச்சு. ஒரு வேகமான யுகத்துல நம்ம இருக்கிறோம். இந்த வேகமான யுகத்துல ஏற்கனவே எல்லாருக்கும் எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. அப்போ ஒரு படத்துக்குள்ள வரும்பொழுது, தேட்டருக்குள்ள வரும்பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் மறந்து 3 மணி நேரம் வி ஹாவ் டு ஃபீல் குட். அது காமெடியா நம்ம மனசு விட்டு சிரிச்சாலும் சரி, இல்லை ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்கா இருந்தாலும் சரி, டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் அது கொடுக்குது இல்லையா. மனிதத்தை பேசுது. அது எந்த வித்தியாசங்களும் இல்லாம மனிதர்கள், அன்பு அப்படிங்கிறது தான் முக்கியங்கிறத பேசுது. அந்த அன்பை பேசுற படத்துக்கு மக்கள் ஏகோபித்த அன்பை கொடுக்குறாங்க.